என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 8வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். துன்மார்க்கர்கள் கர்த்தருக்கு பலியிடுவதும் எப்படிப்பட்டது? அருவருப்பான காரியமாய் காணப்படும். இது எப்படி? அவன் பலிதானே செலுத்துறான், கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான் தானே, அது எப்படி கர்த்தருக்கு அருவருப்பாய் காணப்படும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதற்கான பதிலை அடுத்த வசனத்தின் முதல் பகுதியில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. தன் வழிகளை சீர்படுத்தாமல் ஒரு மனிதன் பலியிட்டால் அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு காணிக்கை நான் கொடுத்துட்டேன், இதை நான் வாங்கி கொடுத்துட்டேன் என்றெல்லாம் சொல்லுவது ஒருவேளை ஒரு மனுஷனுடைய பார்வையிலே மெச்சிக்கொள்ளப்படத்தக்க காரியமாய் காணப்படலாம். இவங்க சபைக்கு இதை செஞ்சாங்க, இவங்க இதை வாங்கி கொடுத்தாங்க, இந்த லேண்டையே எழுதி கொடுத்தாங்க என்றெல்லாம் சொல்லி பெருமை பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் தன் வழிகளை சீர்படுத்தாமல் துன்மார்க்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் கோடி கோடியாய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தாலும் அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதாய் காணப்படுகிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கையில் என்ன இருக்கிறது என்பது கர்த்தருக்கு முக்கியம் அல்ல. நீ எதை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல. முதலில் நீ உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுத்தாயா, அதை நிதானித்துப்பார். உன் வழிகளை சீர்படுத்தாமல் கர்த்தருக்கு நீ பலியிடுவது எந்த வகையிலும் கர்த்தருக்கு ஏற்புடையது அல்ல என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் காணிக்கை கர்த்தருக்கு முக்கியம் அல்ல, மாறாக நீங்கள்தான் கர்த்தருக்கு முக்கியம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் உங்களை சுத்திகரியுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே சுத்திகரியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களை ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.